விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் உறுப்பினர்களின் உரிமை அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் டி ராஜேந்திர பாலாஜி அதிமுகவினருக்கு உறுப்பினர் உரிமை அட்டை வழங்கிய பின்னர் பேசும்போது, அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் குடும்ப அட்டை உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என தெரிவித்தார். குருடுத்தனமா சில பேருக்கு நல்லா கெண்ட மீன் கெளுத்தி மீன் சிக்கிருங்க அம்மாயில, அது மாதிரி திமுகவுக்கு இந்த வட்டம் சிக்கி போச்சு. ஆட்சி சிக்கி போச்சு, பார்லிமெண்ட் சிக்கி போச்சு. நான் எடப்பாடி நம்முடைய பொதுச்சான்றெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா நம்ம எதையுமே யோசிக்க கூடாது. என்ன செய்யணும் பாலாஜி மாதிரி நம்ம ஆட்சிக்கு வர்றோம், நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்றோம், அதை செய்யறோம். என்ன சொல்லணும்? எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ரேஷன் கார்டு உள்ள அத்தனை குடும்ப தலைவர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் அரிசி கார்டு, சீனி கார்டு இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். எல்லா கார்டுக்கும் 2500 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? டெல்லியை வித்து கொடுப்போம். நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழைகளுக்கு செய்வதற்கு அதிமுக விட யாருக்கு தகுதி இருக்கு? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார தலைவன் எம்ஜிஆர். அவர் விதை போட்ட கட்சி அதிமுக, அவர் விதைத்த கட்சி அதிமுக. ஆதரவில்லாத பிறந்த குழந்தைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் எல்லாம் தன் குழந்தையாக நினைத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து அரசு பதவிக்கு அனுப்பினாரே புரட்சி தலைவி அம்மா. தொட்டில் கொள்கை திட்டம் கொண்டு வந்த தங்கத்தாரகை அம்மா வளர்த்த கட்சி அதிமுக. 2 பேருடைய கலவையாக இருக்கின்ற பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இந்த இயக்கத்துடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார். இயக்கம் சரியான இலக்கை நோக்கி செல்கிறது, சரியான பாதையிலே செல்கிறது. நம்முடைய ஏவுகணை இலக்கை நோக்கி தாக்கும், சரியாக குறிவைத்து தாக்கும். ஆகவே அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் தயக்கவே பட வேண்டாம். வரும் ஆட்சி அதிமுக ஆட்சி, நாம் தான் வெல்வோம். ராஜபாளையம் அல்ல, சிவகாசி அல்ல, சில்லித்தூர் அல்ல, சாத்தூர், விருநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி 7 தொகுதிகளிலும் இந்த மாவட்டத்துடைய எக்கு கோட்டையாக அதிமுகவை உருவாக்குவோம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக வென்றது என்ற வரலாற்றை உருவாக்குவோம். திமுக எதை சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்பார்கள்? 40 இடங்களில் பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச உடனே கரண்ட் பிள்ளை ஏற்றியாச்சு. ஏன் கரண்ட் பிள்ளை ஏத்துறேன்னு சொல்லி யாருக்காவது கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? மத்திய அரசுல பட்ஜெட்ல பணம் ஒதுக்கலைங்கிறாங்க. அவன் பணம் ஒதுக்காததுக்கு நீ கரண்ட் பிள்ளை கொடுத்ததுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டா அதான் சம்மந்தம் போயிட்டே இருக்காங்க. எவனுமே காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டேங்கிறான். ஓட்டு போட்ட விவசாயி எல்லாம் அழுகுறான், ஓட்டு போட்ட விவசாயி நெசவாளர் அழுகுறான். இப்பயாவது நீங்க மனமாற்றம் பண்ணி ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா நெசவாளரும் சாகுறான், விவசாயி சாகுறான். ராஜபாளத்துக்கு 100 மில்லெல்லாம் மூடுறாங்க. விருநகர்ல வியாபாரம் பூரா படுத்துருச்சு, பருப்பு வியாபாரம் படுத்துருச்சு. எந்த வியாபாரத்துக்கு பேர் போன ஊரு விருநகர், பட்டாசுக்கு பேர் போன ஊரு சிவகாசி, பேண்டேஜுக்கு பேர் போன ஊரு சாத்தூர் சத்திரப்பட்டி, நூற்பு முள்ளுக்கு பேர் போன ஊரு ராஜபாளையம், நூற்பு முள்ளுக்கு நெசவாளருக்கு பேர் போன ஊரு சில்லித்தூர், அருப்புக்கோட்டை, விவசாயத்துக்கு பேர் போன ஊரு திருச்சுழி. எல்லாம் இன்னைக்கு பயிரெல்லாம் கருகி நாசமாயி நிக்குது. திமுக கண்டுக்கிறாங்களா? கமிஷன் சண்டை போடுறாங்க, கமிஷனுக்காக சண்டை போடுறாங்க. அவனுக்கு கொடுத்துட்டு நீ எனக்கு இவ்வளவு கொடுக்கு. ஏன் ஊருக்குள்ள ஒரு டக்கர் ஓட முடியல, ஒரு லாரி ஓட முடியல, வண்டியை நிப்பாட்டி மேலே ஏறி சக்கரத்தில் ஏறி பார்க்கறான் மண் இருக்கான்னு. மண் இருந்தா காசை கொடு, மண் இல்லையா காசை கொடு. ஏன்னா மண் இருந்தாலும் காசை கேட்கறீங்க, மண் ஏன் அடிக்கல காசை கொடு. உங்க வாயில மண் உழுக எவ்வளவு நாள் தானே இந்த சேலை செய்வீங்க? நான் 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன்ப்பா. இப்படி எல்லாம் பிச்சைக்காரத்தனமா ரேஷன் கடையெல்லாம் போய் அரிசி யாரு கொடுக்காத, மண்ணெண்ணெய் யாரு கொடுக்காத, எங்கேயாவது தோரம் பருப்பு இருக்கா ரேஷன் கடையில? கிடையாது. பருப்பு குழம்பு போய் சாப்பிட முடியுதா? பருப்பு இல்ல, உளுந்த பருப்பு இல்ல, பாமாயில் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல. கொடுத்தா அளவை குறைக்கிறேன். என்னடா ஆட்சி நடத்துறீங்க நீங்க?